மற்றும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான விடயத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். காரணம், ஒரு தேவதாசனின் குடும்பத்திலே நெருக்கடியான சூழ்நிலையிலே வாழுகிற ஒரு குடும்பத்தை கடந்த மாதம் இந்தியாவுக்கு சென்றிருந்த பொழுது நான் சந்தித்தேன். 2006 நான் யுத்தத்தின் நிமித்தம் இந்தியா சென்றிருந்தேன். அந்த நேரத்திலே ஒரு சகோதரன் மூலம் இந்த ஊழியக்காரர் குடும்பம் எனக்கு அறிமுகமானார்கள். 2010 வரையும் அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்தேன். ஆண்டவர் மிகவும் ஆச்சரியமான அற்புதங்களை அந்த சபையிலே நடத்தினார். அதன் மூலம் என்னுடைய சகோதரிகள், நாங்கள் ரோமன் கத்தோலிக்கத்திலே இருந்து வந்தவர்கள், நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய சகோதரி, மூத்த இளைய சகோதரி ரட்சிக்கப்பட்டாள், அடுத்த சகோதரி ரட்சிக்கப்பட்டாள், என்னுடைய அண்ணன் ரட்சிக்கப்பட்டார். அந்த தேவ மனுஷனுடைய அந்த ஜெபத்தின் மூலம் அங்கே அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டிருந்தது. நான் 2010 திரும்பவும் இலங்கை வந்து கடந்த மாதம் சென்றிருந்த பொழுது அந்த குடும்பத்தை சந்திப்பதற்கு சென்றேன். அங்கே போன பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு வியக்கத்தக்கதாக அந்த குடும்பத்தின் தலைவியை கண்டு பயந்து போய்விட்டேன், மனமுடைந்து விட்டேன். என்ன ஆண்டவரே, ஒரு இப்படியான குடும்பத்தில் ஆண்டவரே, என்ன இப்படியான காரியம் வந்திருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லி மனமுடைந்து வேதனை அடைந்தேன். ஆனாலும் அந்த குடும்ப தலைவி என்னை ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலே வைத்து எனக்கு அன்புடன் உணவுகள் பரிமாறி அங்கே தங்க வைத்தார்கள். ஆனாலும் எனக்கு மனதிலே ஒரு அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருந்தது. அதனாலே தான் இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். அந்த சகோதரியை பார்த்த பொழுது, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு இந்த வியாதி வந்திருக்கிற இந்த பிள்ளைக்கு என்று சொல்லி வேதனை அடைந்த பொழுது எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் போய்விட்டது. ஆனாலும் அந்த பிள்ளை அந்த நிலையிலும் கூட உபசரிப்பதில் மிகவும் கரிசனையாக இருந்தார். என்னை அங்கே தங்க வைத்து விட்டார்கள். அங்கே அந்த பிள்ளையுடைய நிலைமையை பார்த்து மிகவும் வேதனை அடைய வேண்டிய கட்டம் இருக்கிறது. அந்த பிள்ளையை நான் இப்பொழுது அந்த படமெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே அந்த படங்களை, இந்த பிள்ளையினுடைய படத்தை உங்கள் மத்தியிலே போடுகிறேன். அதை பார்த்தால் யாருக்கும் ஒரு வேதனையும் சோதனையுமாக இருக்கும். இந்த பிள்ளையுடைய உயிரை காப்பாற்ற நாங்கள் எங்களால் எங்களுக்கு இயலக்கூடிய உதவிகளை செய்து அந்த பிள்ளையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் ஒரு கிராமத்திலே இருக்கிறார்கள், அடிக்குப்பம் என்னும் கிராமத்திலே இருக்கிறார்கள். மரக்காணத்திலே ஒரு சிறிய சபை இருக்கிறது. இருந்தாலும் அது சிறிய சபை என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் அளவில்லாத அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சபையிலே. நீங்கள் அந்த பிள்ளையோடு தொடர்பு கொண்டு அந்த பிள்ளையுடைய நிலைமையை கேட்டறிந்து உங்களுக்கு ஆண்டவர் எப்படி ஏவுகிறாரோ அதே காரியத்தை நீங்கள் அந்த பிள்ளைக்கு உதவ வேண்டுமாய் அன்புடன் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்ததாக, என்னுடைய சகோதரி எப்படி ரட்சிக்கப்பட்டாள் என்பதை பிரான்சில் இருக்கிறார். அவருடைய டெலிஃபோன் நம்பரை உங்களுக்கு போடுகிறேன். அந்த சாட்சியை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எங்கேயும் அப்படி ஒரு அற்புதம் நடக்கவில்லை. என்னுடைய வயசு 76. நான் இதுவரை கேள்விப்படவில்லை. நான் கண்ணூடாக பார்த்த என்னுடைய சகோதரியுடைய பிள்ளைகளுடைய அந்த சாட்சியை என் சகோதரியிடம் நீங்கள் கேட்டு அறிந்து இந்த குடும்பத்துக்கு, இந்த ஊழியக்கார குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.